அழுதுகிட்டு இருக்கீங்க. ம். அது அழுவுறது தானே வேலையே. ம். நாங்க வந்து ஏ கின்னஸ் ரெக்கார்ட் படிக்க போறோம் அழுவுறதுல. அதனால வந்துட்டு அழுதுட்டே இருப்போம். ஓடி போய் டக்குன்னு பிரஸ்ஸுகிட்ட அழுக வேண்டியது. "சார், சார் பாருங்க சார் என்னை இப்படி திட்டிட்டாங்க சார்ன்னு." அங்க உட்காந்தே கேட்டுட்டு வர வேண்டியது தானே. அவ்வளோ தைரியமான ஆள்னா. இதையே வந்துட்டு இவரு சட்டமன்றத்துல பேசிட்டு, அங்க டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வந்து சொன்னா வந்துட்டு, வெளில வந்துட்டு அழுகுறான்னு சொல்லுவாய்ங்க. இதே இவிங்க பண்ணா வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாய்ங்க. மானக்கெட்ட ஊப்பீஸ். வெண்ணிலா அக்கா பேசுறீங்களா? பேசுறேன் பேசுறேன். ஒரு ஆள் ட்ரிகர் ஆகல. உலகமே ட்ரிகர் ஆயிருக்கு. அவங்களோட ஈக்கோ சிஸ்டமே. அவன் என்ன கண்டமேனிக்கு ட்வீட் விட்டுட்டு இருக்கான். எல்லாருக்கும் இது என்னடா வந்துட்டு இது? அவை என்னடா பேசு மரபா பேசுடி. இதெல்லாம் என்னடா பேசு அப்படின்ற பேசுறீங்க. மாரி இப்ப என்னன்னா எல்லாம் அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயோ! இதெல்லாம் மரபா இந்த வந்து அந்த பெஞ்ச் மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடுறது தான் மரபு. சேலைய பிடிச்சு இழுக்கிறது தான் மரபு. இது மரபு கிடையாது. மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் லைவ் தான். நீங்க என்ன கதை முன்னாடி தான் வந்து நீங்க உள்ள ஒண்ணு சொல்லிட்டு வெளிய வந்து பிரஸ் கிட்ட எப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும். நீ சொல்றதே நாங்க அங்க பார்த்துட்டோம். நீ சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு நாங்க இங்க வேலிடேட் பண்ணுவோம். நீ பிரஸ் கிட்ட சொல்லும்போது. அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. எல்லாமே எங்களுக்கே தெரியும். இப்ப இந்த லைவ் குடுத்ததுல இருந்து பிரஸ்ஸுக்கு வேலையே இல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெனிலா சிஸ்டர் சொல்லுங்க. ஓகே. தளபதி வந்துட்டு இது வந்து தளபதி இன்னைக்கு பேசணும். நேத்து அவங்க சொன்னது வந்து நாங்க நேத்து கேள்வி கேட்டோம், இன்னைக்கு பதில் சொன்னோம். இதை வந்துட்டு முதல்ல சபாநாயகர் வந்து சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு இன்னைக்கு 23ஆம் தேதி அன்னைக்குதான் வந்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து முதல்வர் உரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு என்ன நடக்கணும்ன்றத வந்து சபாநாயகர் முன்னாடியே அதெல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாச்சு. அதை கொடுத்துட்டு நாங்க நேத்து கேட்ட கேள்விக்கு வந்து இன்னைக்கு நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கப்பெல்லாம் இஷ்டத்துக்கு வந்து நீங்க கேட்டா நாங்க பதில் சொல்லணும், இல்ல வந்து நாங்க எப்ப கேட்கிறோமோ அப்பதான் பதில் சொல்லணும், நாங்க பேசுன்னு சொன்னா பேசணும், நாங்க பேச வேணாம்னு சொன்னா நீங்க அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி வந்து பண்ணையாத்தனமானது வந்து இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து ஆட்சியும் இல்ல, அதிகாரத்திலும் இல்ல, ஒண்ணுத்துலயுமே கிடையாது. மக்களும் வந்து அவங்கள தூக்கி போட்டாங்க. சோ வந்துட்டு சட்டப்படி முறைப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் வந்துட்டு அந்த கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதுக்கு பதில் இது பண்ணாம எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டு சும்மா பிரஸ்ல போயிட்டு வந்து நேத்து வந்து பேசும்போது அவ்வளோ வந்து தவறுதலான விஷயங்கள் நீங்க சொல்லும் போது அது பொறுமையா வந்து கட்சியில் கேட்ட போது இன்னைக்கு வந்து எங்க இது வந்து சைடு சொல்லும் போது அதை வந்து பொறுமையா கேட்கணும். வந்துட்டு அதை நிறைய குற்றச்சாட்டு வந்து சொன்னாங்க, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்க கட்சியிலே வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் வந்துட்டு அது வந்து அவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முக்கிய காரணம் போதைப் பொருள்னு சொல்றாங்க. அந்த போதைப் பொருளை வந்துட்டு குறைஞ்சபட்சம் அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சாங்க திமுக ஆட்சியில? கிடையாது. 0 கஞ்சான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளவு கஞ்சா வந்துட்டு பொதுமக்கள் வந்து ரோட்ல போற மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, என் வீட்டு பக்கத்துல இருந்தது அது இருந்தது, இப்ப வந்து அந்த நடமாட்டம் வந்து இந்த கூலிப்பா இதெல்லாம் ஏதோ ஒரு கிடைக்காமே, அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது கிடையாது, ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நடமாட்டம் எல்லாம் இல்லைன்னு இப்ப சொல்றாங்க. ஏன் இந்த விஷயத்த ஏன் நீங்க வந்துட்டு அப்ப தடுக்கல? அப்ப இதுல வந்து காசு சம்பாரிச்சு இவ்வளவு இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்துட்டு அவங்க இந்த அடிமையாகி அவங்க குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு அந்த காசுல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேவலமான காசு வந்து திமுக அரசு அது எதுக்கு தேவை? இப்படிதான் ஒரு கேவலமான ஆட்சி நடத்தி மக்களை வந்து கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி வந்து பண்ணீங்க. சோ அன்னைக்கு அந்த போதைப் பொருளை வந்து ஒழிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு சிறுமிகள் வந்து ரொம்ப இதுவா இருக்கு, கொடூரமா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் இறக்குறது வந்து அது சமீப காலமா தான் இருக்கு. அது அதோட முக்கிய காரணம் வந்து இந்த போதைப் பொருட்கள். அதை வந்து நீங்க தடுக்கவே கிடையாது. அதுக்கு ஒருத்தர் வந்து 0% கஞ்சா அப்படின்ட்டு கூசாம போய் சொல்றாரு. சோ அத வந்து என்னென்ன அதுக்குன்னு தனியா வந்து சட்டத்தை இயக்கி அதை வந்துட்டு இது பண்ணிட்டு அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து சிங்கப்படைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேத்து ஒரு நம்பர் கூட கொடுத்தாங்க. அவங்க போயிட்டு எங்க வந்துட்டு பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி நீங்க அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து வேணுனே வந்து எங்க கட்சிகள்ல வந்து சார்ந்தவங்களை அது உண்மையா பொய்யான்னு சொல்றீங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அது பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. நாங்களே நம்பிட்டு சரி இவங்க எல்லாம் இவ்வளவு மோசமா இருக்காங்க, ஏன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாங்க, இப்பன்னா நீங்க அந்த மாதிரி நிறைய நாடகங்கள் போட்டு எங்க கட்சியில இருக்கிற தொண்டர்கள் மேல அவதூறு பரப்புறீங்க, கரண்ட்டை புடிச்சு இது பண்றீங்க. நேத்து ஒரு பையன் வந்து நாடகம் ஆடின ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னைக்கு ஜூலி போய் ஒரு நாடகம் பண்றது. சோ இந்த மாதிரி டிராமா செட் பண்ணி நீங்க இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது எக்ஸ்போஸ் ஆக போறது நீங்க தான்.
அது மட்டும் இல்லாம சோஃபா மாடல் சொல்றது, குதிரை பேரம் சொல்றது, இதுக்கு வந்து நீங்க ஏதாவது சாட்சி இருக்கா? ஏதாவது நீங்க வந்து சோஃபா மாடல்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க கிழிச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்குள்ள காசு இருந்தது பரிமாறினது ஏதாவது இருந்தா நீங்க வந்து சாட்சிப்படி வந்து நீங்க வந்து கொண்டு வர சொல்லலாம். எத்தனை தடவை சோஃபா மாடல்னு சொல்றீங்க? அதேதான் இன்னைக்கு அவர் சொன்னார் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு. பார்ட்டி ஃபண்டுன்றதுக்கு வந்து அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில இருந்து எவ்வளவு காசு வருது அதெல்லாம் வந்து விக்னேஷ் அவர்கள் இதெல்லாம் கொடுத்திருந்தாரு. சோ நீங்க என்ன கேட்டிருக்கணும் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண உடனே இது வந்து இதுக்கு வந்து ஆதாரம் கொடுங்கன்னா விக்னேஷ் அவர்கள் எழுந்து கொடுத்திருப்பாரு. ஆனா அது கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல. சோ ஆதாரமே இல்லாம நீங்க சோஃபா மாடல் சொல்லும் போது ஆதாரமா இருக்கிற பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறதுக்குள்ள ஏன் ஓடுறீங்க? சோ நீங்க சொன்னா வந்து அது கரெக்ட், நாங்க சொன்னா வந்து அது பொய். அது மட்டும் இல்லாம வந்து சட்டப்பேரவையில வந்து மரியாதையா பேசுறதுல என்ன வேணா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு பேசுறீங்க? அன்னைக்கு முதல் நாள் இதுல வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் லைவ் கட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து வந்து சாமானியமா வந்துட்டு வந்திருக்கிறாங்கன்றது ஒரே காரணம் ஏன்னு பேசுறது. அது என்ன ஒரு வார்த்தை? நீங்க என்ன அப்படியே எதுல நீங்க வந்து அதிகமாயிட்டீங்க, அங்க இருக்கிறவங்க எதுல குறைஞ்சிட்டாங்க? ஏன் எதுக்கு பேசுறீங்க? கத்துறது, ஒருமையில பேசுறது, இதுல வந்துட்டு நீங்க கொள்ளை அடிக்கிறதுலயும் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதால மட்டும் நீங்க ஒரு பெரிய கட்சி ஆயிட முடியாது. எல்லாரும் வந்து மக்களால தேர்ந்தெடுத்தாங்க, அங்க இருக்கிறவங்க அப்படிதான். சோ நீங்க தான் வந்து ஒரு கேவலமா வந்து ஒரு சட்டமன்றத்துல வந்து வார்த்தைகளை தவறா யூஸ் பண்றதும் ஏன்னு சொல்றதும் நடிகர்னு சொல்றோம், இந்த மாதிரி வந்து பேசுறீங்க. நடிகர் தான், அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. ஏன் உதயநிதி அந்த பேர் சொல்றாரு பாரு, அந்த ஆளே ஒரு நடிகர் தான். அவரும் சினிமா வந்து அவர் முகம் அவருக்கு தெரிய வரணும், மக்களுக்கு தெரிய வரணும்னு சொல்லிட்டு போய் படத்தை நடிச்சு முடிச்சுட்டு முகம் தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து இளைஞரணி இதுவாயிட்டு அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் ஆயிட்டு உட்காந்து நீ எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. நீயுமே ஒரு நடிகர் தான், உனக்கும் ஒரு வெளிச்சம் வேணும் தான் போய் நீயா தேர்ந்தெடுத்த. அவர் வந்து தளபதி அவர்கள் அவர் தானா அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல வந்தாரு. அவருக்கு அப்ப வந்து அரசியல் ஆரம்பிப்புமான்னு தெரியாது. நீங்க இவர் கேவலமான அரசியல் பண்ணும்போது மக்களுக்கு அவங்க இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு திருப்பி அவர் செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் அவர் அரசியலுக்கு வந்தார். உங்களை மாதிரி வந்து கொள்ளையடிச்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நடிக்கிறாரு, அவர் எப்படி பேசுவாரோ அப்படிதான் பேச முடியும். உங்க மாதிரி அவர்களே என்னன்னு ஒரு தூக்கம் வர மாதிரி வந்து தளபதியால பேச முடியாது. அது இப்ப இருக்கிற எனக்கு புரியுது, சாமானிய மக்கள் புரியுது, அவர் என்ன பேசுறாரோ புரியுது. மத்தவங்க எல்லாம் நீங்களா யாருன்னா பேசுனீங்கன்னா என்ன பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்க, அதுல ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான தளபதி அவர்கள் சொன்னது ஆக்கப்பூர்வமா நிறைய சௌமியா அவங்க சொல்லியிருக்காங்க, பிரேமலதா அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய கட்சிகள் வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க இது மாற்று கருத்து ஏதாவது ஆக்கப்பூர்வமா இருந்தா அதை வந்து ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லும் போது மறுப்பு தெரிவிச்சு. ஏன் பிஜேபி பேசினப்ப கூட அந்த கட்சியை சார்ந்தவர் அவங்க ஊட்டிக்கு சில தேவையானது ஒண்ணு கேட்கும் போது கூட யாருமே எதிர்த்து எதுவுமே பேசல, அமைதியா கேட்டுட்டு சரி அதை செய்யணும்னு தான் சொல்றாங்க. நீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத சோஃபா மாடல்னு சொல்றது, அப்புறம் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு இவங்க ஆட்சியில வந்தோடனே, அதுவும் இதுல வந்துதான் பெரம்பூர்லதான் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒருத்தர் ஒரு அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு அப்படி கட்டாலாம் ஆகவே இல்லைங்க, அது யாரோ சொல்றேன் எங்க ஏரியால கரண்ட். சோ இந்த மாதிரி பொய்யா நீங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பொய்யா வந்துட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு அது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் தொழில்லாம் வந்துட்டு வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு அதுக்கும் கீர்த்தனா வந்து ஆதாரங்களோட குடுக்குறாங்க. சோ இது எல்லாமே ஆதாரமோட எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது இல்ல இது வந்து பொய்ன்னு சொன்னா என்ன? அப்புறம் நம் முதல்வன்றதுக்கு அது ராஜ்மோகன் நேற்று சொன்ன என்னது நம் முதல்வன், அது எனக்கே புரியல. அந்த ஒரு திட்டம் நீங்க வச்சீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படைனா, சோ ஒரு பெண்களுக்கு வந்து அது ஒரு படை இருக்கு, அந்த பெண்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது ஒரு விளக்கம் சொல்லலாம். நம் முதல்வன் சொன்னா என்ன, யார் முதல்வன் அப்படி என்ன, அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? சோ அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்தினாங்க. சோ உங்களுக்கு ஒரு ஸ்கில் கொடுத்து அதை வந்து உங்களை டெவலப் பண்றதுக்குன்றது ஒரு மாற்றி வச்சாங்க. சோ அது மட்டும் இல்லாம 4500 ரூபாய் நீங்க ஏன் கொடுக்கல, 2500 ரூபாய் ஏன் கொடுக்கல, 6000 ரூபாய் ஏன் கேஸ் கொடு, இதை வந்து உள்ள கேட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வெளியில இதைதான் நாங்க கேட்க வந்தோம், அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னுட்டு நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே எப்ப நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு சொன்னீங்க? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சுதான் நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க. மத்தபடி வந்துட்டு வேற ஏதாவது செஞ்சு எவ்வளவோ வந்துட்டு நீங்க வந்து செய்யறேன்னு சொன்னீங்க, எந்த ஒண்ணையுமே செய்யல. அந்த 1000 ரூபாய் கூட வந்துட்டு நிதி நிலைமை மோசமா இருக்கும் பொழுது கூட சரி அது வந்து மகளிருக்கு போகட்டும்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் 1000 ரூபாயும் அந்த மகளிர் 1000 ரூபாய் கொடுக்கறதா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கூட வந்து காலை மதிய உணவு திட்டம் இருந்தது, காலை உணவு திட்டத்தையும் வந்து அதையும் இது பண்ணி செயல்படுத்தி அதை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணாரு. 6th to 8th பண்ணாரு. அம்மா உணவகம் வந்து மோசமான நிலையில இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு அது மற்ற மாற்று கட்சியில இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அதை வந்து செய்வோம்னு சொல்லிட்டு அதே பேர்ல அவர் நினைச்சிருந்தா பேரை கூட மாத்தி வச்சிருக்கலாம்.
வச்சிருக்கலாம். அதே பேர்ல தான் செய்யறாரு. ஸோ குறைஞ்ச நாட்கள்ல இவ்ளோ செய்யும் பொழுது வந்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்டான ஏதாவது விஷயம் இருந்தா பரவாயில்ல, அவர் வந்து அதை பதில் சொல்ல. நீங்க அவதூறுகளை பெண்களுக்கு பாதுகாப்பு, இங்க நடமாட முடியல, கரண்ட் இல்ல, வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, தமிழ்நாடு கலவரமா இருக்கு, மக்கள் ஏன் தான் இப்படின்னு இல்லாததை வந்து நீங்க ஒண்ணு கட்டமைச்சீங்கன்னா, அப்ப இருக்கிறத வந்து நீங்க என்ன ஊழல் பண்ணீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எங்கெங்க லஞ்சம் வாங்குறீங்கன்றத வந்து நீங்க வந்து அவர் அமைதியா இருந்தாலும் நீங்களே சீக்கிரம் சொல்லி எல்லாத்தையும் வெளியில வர வச்சிருவீங்கன்றது வந்து தெரிஞ்சு போச்சு. சீக்கிரம் வந்து அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து அவங்க யார் யார் என்ன ஊழல் பண்ணாங்க அந்தந்த துறையிலன்னு இப்ப மின்சாரத்துறையில வந்து சொல்ல போறாங்க. சோ வெக்கம், மானம், சூடு சொரணம் இல்லாம இப்படி வந்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிச்சது மட்டும் இல்லாம பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு வந்து கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சுட்டு இப்பதான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கு, நல்லது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லும் போது நீங்க வந்து முடிஞ்சா, நீங்க இத்தனை வருஷ கட்சி அரசியல் கட்சின்னு சொல்றீங்க, முடிஞ்சா அறிவுரை கூறுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இத விவசாயத்துல இதை பண்ணுங்க, இப்ப நெல் மூட்டை நனைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமா இதை கேளுங்க. பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பதில் சொல்லி அது வந்து மக்களுக்கு போய் சேரும். மக்களை பத்தி பேசாம எந்த ஒரு இதுவும் பேசாம வந்துட்டு திருப்பி வந்து சோஃபா மாடல், இவர் நடிகர், இவன் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீயும் வந்து செய்தியாளர் சந்திப்புல கீழே பார்த்து தான் படிச்சுட்டு இருக்க, சட்டமன்றத்துல என்ன பண்ண, பேப்பரை பார்த்து தான் படிச்சிருந்த, என்ன நீ அப்படியே வந்து தானா பேசுற மாதிரி ஏதாவது இருக்கா, எதுவுமே அதையும் வந்துட்டு உளறி ஏதாவது வந்து பேச வேண்டியது, இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. ஸோ இங்க எல்லாருமே அந்த பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாங்க. ஸோ அவர் என்னைக்கு பதில் சொல்லணும் அப்போ அவர் கரெக்டா பதில் சொல்றாரு. அதை வந்து பொறுமையா கேட்கறதுக்கோ, சரி அது மறுப்பு தெரிவிக்குன்னா பொறுமையா இருந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பேசலாம்ல. அதுக்கப்புறம் ஏன் போற, ஏன்னா உனக்கு பதில் சொல்ல தெரியல, அதுக்கு ப்ரூஃப் வந்து விக்னேஷ் அவர்கள் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக போகணும். நேத்து வந்து சட்டமன்றம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அப்படின்னு அது சொன்ன மாதிரி தெரியல. அது என்ன உண்மையா பொய்யான்றது வந்து அது வந்து நம்ம கட்சி சார்பா விளக்கணும். ஏன்னா அங்க ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போதே இவங்க எழுந்து போயிட்டாங்க, முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது சபாநாயகர் மேலேயே வந்துட்டு ஒரு தவறுதலான கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி பொய்யா வந்துட்டு அவர் வந்து எந்திரிச்சு கை நீட்டினாரு, நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு கை நீட்டினாரு. அவர் வந்துட்டு பேச அனுமதிச்சாங்க. அனுமதிக்கும் போது உங்களுக்கு தான் பதில் சொல்றாங்க, அது நீங்க பார்த்துட்டு தான் வெளில போறீங்க, அதையும் நீங்க பார்த்துட்டு தான் போயிருக்கணும். அதுதான் வந்துட்டு நடைமுறை. ஏன்னா வந்துட்டு சட்டமன்றம் முடிஞ்சது வந்துட்டு 2:44க்கு தான் கரெக்டா முடிஞ்சதுன்னு அந்த டைம் காமிச்சாங்க, அதுதான் ரெக்கார்ட்ல இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வெளில போயிட்டீங்க. அது வந்துட்டு அவர் எழுந்துக்கிறாரு, இவர் பேசுறாரு, குரல் தெரியாதா? அப்ப வந்துட்டு அப்ப நான் வீட்டுல போய் தான் தெரிஞ்சேன்னா அவர் காது, உங்களுக்கு என்ன காது கேட்காதா? அங்க இருந்து அவர் பேசுறது தெரியும் இல்ல, வெளியே இன்னும் வந்துட்டு நடந்திருக்குன்னு கண்டிப்பா யாருன்னா வந்து செய்தியாளர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து பேசுறது, உள்ள பேசுறது கூடமா தெரியும். நான் போய் வீட்டுல போய் உட்காந்து டிவி பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியும்ன்றது வந்து எந்த விதமான பொய், அவ்வளவு ஒரு பொய். உனக்கு அங்க உட்கார முடியல, தூக்கம் வருது, சரி வீட்டுல போய் தூங்கலாம், ஏன்னா நைட் எல்லாம் தூங்குறது கிடையாது, பகல்ல தான் தூங்குவீங்க போல இருக்கு. ஸோ வீட்டுல போய் தூங்கணுன்றதுக்காக உங்களுக்கு அவ்வளவு நேரம் உட்கார்ந்தெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்குதான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து போயிட்டீங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு கேவலமான அரசியல் வந்து இதை வந்து லைவ்ல போடுறாங்க. நீங்க வந்து என்னவோ எங்களை வந்து ஏதோ பண்ணிட்ட மாதிரி நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு வந்து தெரியும் நீங்க வந்து எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்க இது பண்ணி. எனக்கு வந்து கவர்னர் வந்து இந்த டிவிசில இருந்து கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸ், அதை வந்து இன்னும் ஏன் எடுக்காம இருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும், அப்புறம் இன்னொருத்தவங்க யாரு அவர் திருச்செந்தூர்ல இருக்காரு எம்எல்ஏ, அவர் மேலேயும் வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன், அவங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கவர்னர் வந்து எடுக்காம இருக்காங்க. சோ நீங்க தான் பிஜேபியோட இருக்கீங்க. தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு, பிஜேபிக்கும் நாங்கள் கொள்கை ரீதியா வந்து எங்களுக்கு முரண் இருக்கு, ஆனா அரசியல் ரீதியாக மாநிலத்துக்கு என்ன வேணுமோ நிதி ரொம்ப முக்கியம், சண்டை போட்டுட்டு உங்களை மாதிரி வந்து மக்களை வந்து என்ன எது வேணா கஷ்டப்பட்டுட்டு போங்க, நாங்க வந்து சண்டை போட்டுட்டு வந்து எங்களுக்கு ஓட்டுக்காக வந்து நாங்க பிஜேபியை எதுக்குறோம் மதவாத கட்சி எதுக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும். நான் என்னுடைய கருத்து அந்த மாதிரி உட்கார்ந்து பிஜேபி எதிர்க்கணும் அவசியம் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை வேணுமோ தேவைங்க, அவங்க வந்து நம்மளுக்கு எதிராக மாநிலத்துக்கு எதிராக செய்யறாங்களா, அப்போ வந்து சண்டை போட்டுவோம், எல்லாம் ஒத்துமையா எதிர்த்து நிற்போம் கண்டிப்பா எல்லா கட்சிகளும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல எல்லாமே ஒரு மாதிரி கொள்கை, எல்லாமே ஒரே கொள்கையா தான் இருக்கிறோம், அவங்க தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. சோ ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து வந்து கண்டிப்பா நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபி அரசாங்கத்தை எதிர்ப்பாங்க, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் வந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிதி வரணும், நிறைய வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ், பஸ்ஸுக்கு கேட்கறது கூட வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஸ் வந்து இல்லை, எனக்கு நான் நடந்து போறேன், மழையில கஷ்டப்படுறேன், எனக்கு தண்ணி வரல, எனக்கு சாக்கடை இது போல, எனக்கு பட்டா இல்லாம குடிசை வீட்டுல இருக்கேன், மழை பெய்யும் போது தண்ணி ஒழுகுது, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து சரி கிடையாது, அந்த கரண்ட் பெட்டி வந்து என் வீட்டுக்கு போகுது, நான் மழை பெஞ்சதுன்னா எனக்கு என் உயிர் ஆபத்து இருக்கு,
அதுவும் 4000 கோடி கோயம்பேடுல இங்க 4000 சென்னையில. கோடி. அக்கா அதையும் சேர்த்து சொல்லுங்க. 4000 கோடி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இங்க சென்னையில பண்ணா மழை வெள்ளத்துல தான் போயிட்டு இருக்கோம். கோயம்பேடு வந்துட்டு எவ்வளவு பெரிய வந்துட்டு ஒரு மார்க்கெட், அது காய்கறி மார்க்கெட். அங்க இருக்கிற அந்த கரண்ட் பெட்டியை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கு. ஒயர் எல்லாம் எங்கெங்கயோ போகுது. எத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. மழை டைம்ல அவங்க எப்படி அந்த தொழிலாளர்கள்லாம் போவாங்க? ஒரு ஒரு சிட்டி இருக்கிற ஒரு தலைநகரமே இவ்வளவு கேவலமா வந்து நீங்க ஒரு கரண்ட்டை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, கிராமத்துல அதை குச்சி வச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை இதுல பாக்குறோம். சோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து இவ்வளவு கேவலமா ஆட்சி செஞ்சுட்டு இத கூட இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நம்ம கட்சி சொல்லணும். எங்கெங்க நீங்க என்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ரீல்ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம கட்சி எல்லாத்தையும் சொல்லணும். இவ்வளவு செய்யறோம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள். அது நம்மளுக்கு சின்ன விஷயங்களா இருக்கலாம். ஒரு கிராமத்துக்கு பஸ் போறதுக்கு நம்மளுக்கு சின்ன விஷயங்களா, ஆனா அந்த மக்கள் வந்து அதை எப்படி வரவேற்பு கொடுக்கணும், அது பெரிய விஷயம். சோ எங்கெங்க பஸ் இல்லாம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். அது ரீல்ஸ்ன்னு சொல்லுங்க, நடிகர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. இதுதான் எங்க ஆட்சி, நாங்க ரீல்ஸ் தான் போடுவோம், சோசியல் மீடியா அரசியல் தான் பண்ணுவோம். மக்களுக்கு நல்ல அட்லாஸ்ட் வந்து மக்களுக்கு நல்லது போய் சேரணும். அவங்க சந்தோஷமா இருந்தா அது போதும். உங்க விமர்சனமோ இங்க இதுவோ வந்துட்டு அது வந்து மக்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உங்களை வந்து நீங்க எப்படிப்பட்ட ஆட்சி செய்யறீங்கன்றது வந்து செஞ்சீங்க. இப்ப எதிர்கட்சியா எப்படி வந்து ஒரு கேவலமான வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறீங்கன்றது வந்து அது மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சோ தளபதி சொன்ன மாதிரி இது வந்து யாரோட சப்போர்ட்டான ஆட்சி இல்ல, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. டிவிக்கே தான் ஆளணும்னு இருந்திருக்கு, அது இருக்கு. அதுக்கு கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்குரிய மரியாதையும் வந்து தளபதி அவர்கள் கொடுத்துட்டாங்க. இது வந்து நல்லபடியா போகும். இதை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இதை வந்து கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நிறைய நாடகங்கள், ஜூலியெல்லாம் நம்ம நிறைய நாடகம்லாம் போட்டிருக்காங்க. எங்களை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. அதை தளபதி வந்து செய்வார். அவ்வளவு. தேங்க்யூ. எங்க சந்தோஷ் ப்ரோ இருந்தாரு, காணா இருக்காரா ரூபா? ஐயோ, இல்லையே. எல்லாருமே இருக்காங்க. குட்டி ஒரு தயாள் மீம் hand raise போட்டிருக்காரு. பண்ணி. அது மேல ஏத்துங்க, நான் கமெண்ட்ல போடுறேன். இதாவது இப்ப பேசும்போது கூட கதறானுங்க போல. கலைஞர்னு கருணாநிதின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவ்வளவு சாரி சொல்லி கலைஞர்னு இல்ல திரும்ப நம்ம மட்டும் தான் அது கெட்ட வார்த்தை நினைவு அவரும் நினைக்கிறாரோ, எனக்கு அந்த டவுட். எனக்கு அது எல்லாருமே அப்படிதான் bro நினைக்கிறாங்க sister. எனக்கு டிவி கேஃபே தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தைன்னா நான் நம்ம ஸ்பேஸ் தான் நினைச்சேன். இங்க வந்துட்டல சொல்றதுக்கு. இருங்கப்பா, தயால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. தயாள் பேசுங்க. அதான் பிஸியா என்னாச்சு? இருக்கேன். ஓகே சாண்டி. என்ன தூங்கிட்டாரா? இல்ல அவர் சிஸ்டர் பேசுறாங்க, நான் போயிட்டு அப்புறம் வரலான்னு போயிட்டு இருக்கேன். சரி சாண்டி சொல்லுங்க. இல்ல, ஒரு மக்கள் பிரச்சனைய ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது நீ என்ன பண்ணா, தைரியம் இருக்கிறவன் பார்ட்டி ஃபண்ட் எந்த பேசினாலுமே வெயிட் பண்ணி சபாநாயகர் தெளிவா விளக்கத்தை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நீங்க பேசலாம், உங்களுக்கு பேசுறதுக்கான டைம் அனுமதிக்கப்படும், நான் அனுமதிக்க மாட்டேன்னு நான் சொல்லல. முதல்வர் பேசி முடிச்சுட்டு நான் டைம் கொடுக்குறேன், நீங்க பதில் கேள்வியும் கேளுங்க, அந்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாருன்னு தெளிவா சொல்லிட்டோம். நான் வெளிநடப்பு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்யறேன்னா அப்போ உனக்கு எதுக்கு பிரச்சனை என்ன? அப்போ நீ தான் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்க. கருணாநிதியோட புரோட்டோகால கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே காரங்க. அதுதான் என்ன பண்றது. கட்சத்தீவுன்னு எடுத்தாலும் நாங்க வெளிநடப்பு செய்வோம், பார்ட்டி ஃபண்ட் எடுத்தாலும் நாங்க வெளிநடப்பு செய்வோம், குளத்தூர்னு எடுத்தாலும் வெளிநடப்பு செய்வோம். அதுதான் எங்களோட ஜீன். நான் என்ன பண்றது? உண்மையிலே சொல்றேன், இவங்க ஒரு விஷயம் நீ பேசுற அப்படின்னும் போது, நேத்து அவ்வளவு கேள்வி கேட்டல, அவ்வளவு கேள்விக்கும் அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க. அந்த பதிலாம் நீ ஏத்துக்கிட்டா ஓகே. கடைசி நேரத்துல அவை முடியும் போதெல்லாம் ஒன்னும் வந்து அவை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன பிறகுலாம் ஒன்னும் சொல்ல. நான் லைவ் பார்த்தேன், அவை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல. அவர் சொல்லான்னு வரும்போது ராஜ்மோகன் கை தூக்கிட்டாரு. அப்ப இவர் பேசிட்டு இருக்கும் போது தான் இவன் வெளிநடப்பு செய்யறான். நான் லைவ் பார்த்தேன், ஓகேங்களா? அப்பதான் வெளிநடப்பு செய்யறான். பதில கேட்டுட்டு போ, பதிலை கேட்டு அதுல உனக்கு விமர்சனம் தான், அதை பதில் சொல்லிட்டு போ. உன்னை யாரு வேணாம்னா? இல்ல நான் வெளிநடப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் லைவ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றேன்னா, அப்போ உனக்கு இருக்க அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நீயே உன்னை தாழ்த்திக்கிற. அவ்வளவுதான். உனக்கு இருக்க, எனக்கு இருக்க அறிவு இவ்வளவுதாங்க, நான் இப்படிதான் பண்ண முடியும், எனக்கு ஸ்கிரிப்ட் தீர்ந்து போச்சு, அதனாலதான் நான் வெளிநடப்பு பண்ணிட்டேன், வெளில போன பிறகு எனக்கு ஸ்கிரிப்ட் கையில கிடைச்சது அப்படின்னு நீயே உன்னை தாழ்த்திக்கிற. அவ்வளவுதான், உண்மை அதுதான். நீயே அதை சொல்லிக்கிற. உன்னை பத்தி நீ ஒண்ணுமே தெரியாதவன்னு ஊருக்கே தெரியும், அது வேற விஷயம், ஓகேங்களா? இன்னைக்கும் சரி, அண்ணன் பேசும்போது அண்ணன் ஒவ்வொரு விஷயத்துலயும் எந்தெந்த துறையில பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க, என்ன விஷயம்ன்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை நான் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு, உன்னை யாரு வேணாம்னா? கேட்டு அவர் பேசி முடிச்ச உடனே நீ எதிர்கேள்வி கேளு. அந்த எதிர்கேள்விக்கு அவர் எங்க அண்ணன் பதில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க தோணுனா கேள்வி கேளு, இல்லைன்னா அமைதியா கிளம்பு. அதை ஒரு அவை முடிஞ்ச உடனே கிளம்பு. அது என்ன நான் வெளிநடப்பு செய்யறேன், உனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களே யாராச்சும்?
அனுமதி இருக்கு. சரி, அவை குறிப்புல இருந்து நீக்கணும். அந்த அவர் பேசி முடிச்சோடனே இதை நீக்கணும்னு நீ கேளு. உன்னை வேணாம்னு சொல்லல. நீக்குப்பான். இவரு ஜேசிடி அவர்கள் நீக்குவாரு. அது தப்பே கிடையாது. நான் வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு உங்க கூட்டம் அந்த அலிபாபா 40 திருடுங்க இந்த ஃபியூஸ் கேரியர் திருடுங்களோட சேர்ந்துக்கிட்டு வெளிநடப்பு செய்யறேன் தாண்டி வெளிநடப்புனா எப்படி? போயிட்டு ரூம்ல உட்காந்து எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வந்து பிரஸ் மீட்ல ஓன்னு ஒப்பாரி. இதுதான் இதே வேலைதான் எப்ப பார்த்தாலும் சும்மா. இல்ல எப்ப பார்த்தாலும் இதே வேலையாடா. மக்கள் பிரச்சனையே பேசுறதுக்கு உனக்கு சட்டமன்றத்தை கொடுத்தா நீ இது இல்ல நீங்க பார்ட்டி ஃபண்ட் நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னா சரி பேசு. உன்னை வேணாம்னு சொல்ல. கடைசியா பேசு. அவர் பேசி முடிக்கட்டும். பதில் கேளு அவர்கிட்ட. இல்ல கேள்வி கேளு அவர்கிட்ட. கேள்விக்கான பதில கேளு. யாரு வேணாம்னா ஏன்னா எனக்கு அவரு ஸ்கிரிப்ட் தீர்ந்து போச்சு பாஸ். நான் என்ன பாஸ் பண்றது? அதனாலதான் நான் வெளில கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நீ கிளம்பி ஓடுறேன்னா அப்புறம் எதுக்கு வர நீ ஃபர்ஸ்ட்? எதுக்கு அவையில உட்காந்து கொட்டாயை விட்டுட்டு தூங்குறதுக்கும் பின்னாடி உட்காந்து உங்க அமைச்சர்கள் வாயை சைகை கட்டுறதுக்குமா வர்றீங்க அசம்பிளிக்கு? சட்டமன்றத்துல எத்தனையோ பேர் உட்காந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்களா உட்காந்துட்டு இருந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்கறதுக்கு நீ வர அப்படின்னு கேக்குறேன். இப்ப ஒரு ட்வீட் போட்டிருக்கான். ஏதோ ஒரு ட்வீட் தரமா சபை இல்ல நாகரிகம் கருதி சில விஷயங்கள் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு உள்ள ஒரு இதுல டீசெண்டா ஒரு சட்டசபையை கொண்டு போகணும்னு சொல்லி தாவைக்கால உள்ளவங்க கொஞ்சம் அமைதியா ஹேண்டில் பண்ணுவாங்க. இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, மீன் மார்க்கெட் மாதிரி உள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க. இந்த உதயநிதி பின்னாடி இந்த சேகர் பாபு, ஜோக்கர் பாபு, வேற 1-2 பேர் இருக்கிறானுங்க. இவனுக்கு என்னதோ பெரிய அரசியல்ல பழுத்த பழம் மாதிரியும், டேய் நியாயமா சொன்னா நீங்க எல்லாம் வாயை திறக்க கூடாது, புரியுதா? ஊரை அடிச்சு ஒலையில போட்டுட்டு நாங்களா நீங்க எல்லாம் வாயை திறக்க பாலாஜியை மறந்துட்டேன், புரியுதா? வச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணா இப்படிதான் இருக்கும். பாலாஜியை மறந்துட்டு இல்ல இவனுங்க எல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து இருக்காங்களா, அதனால இவனுங்களுக்கு என்னன்னா டக்குன்னு வெளியே போனாதான் ஓகே, எல்லாம் ஒண்ணு கூடி என்ன பேசலாம்னு பேசி அந்த 7G ரெயின்போ காலனில பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ஸ்டேஜ்ல அப்படியே ரவுண்டா எல்லாம் ஒண்ணு கட்டிட்டு அப்புறம் பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்கு டக்குன்னு எல்லாம் வெளிநடப்பு போயிட்டு அங்க எல்லாம் ரவுண்டா ஒண்ணு கூடி என்ன பேசலாம்னு பேசிட்டு அப்புறம் அவர் போயிட்டு பிரஸ் மீட் பண்ணுவாராம். ஏன்னா தனித்தனியா இருக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா 40 நாள் என்னென்ன ஒரு நிமிஷம் நடராஜன் சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வருது. ப்ரோ உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இதை அன்லாக் பண்ணிட்டு நீ யாருன்னு காட்டிட்டு மேல பேசு. ஓகே சரி. அதாவது அண்ணா 40 நாள்ல என்ன பண்ணோன்னு அவ்வளோ விஷயத்த அடுக்குறாரு. அதாவது வெண்ணிலா சிஸ்டர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். எத்தனை இடத்துல பஸ் வேணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா சொன்னதையே விட்டுருங்க. அண்ணா சொன்ன லிஸ்ட்டையே விட்டுருங்க. இந்த 40 நாள்ல மக்கள் எத்தனை பேர் என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க, அந்த கோரிக்கையிலேயே அவங்களே எத்தனை பேர் நாங்க இதுல பயனடைஞ்சிட்டோம்னு சொன்னாங்கன்னு அந்த லிஸ்ட் எடுத்தாலே அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஏன்னா இல்ல கிருஷ்ணோ, யாரா 2500 ரூபாய் வேணும், எனக்கு 6 சிலிண்டர் வேணும், மோதிரம் வேணும், யாரா கேட்டிருக்காங்களா பொதுமக்கள்? கேட்கவே இல்ல. அதான் என்ன கேட்டாங்க? அதே மாதிரி பார்ட்டி ஃபண்ட் நம்மளா சொன்னோம். பார்ட்டி ஃபண்டுன்றதையே அவங்க யார் அந்த பார்ட்டி ஃபண்ட் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க பொது இதுல சொல்றாங்க. எதுவுமே நம்ம ஏதோ இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. எல்லாம் அவங்கவங்க இனிமே நம்ம இது போடணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பண்ணும்போது ஓகே. இனிமே அந்த பார்ட்டி ஃபண்ட் கிடையாது ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா அவங்க ஓகே நாங்க இனிமே கம்மி பண்ணுவோம். எங்களுக்கு அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றதெல்லாம் கம்மியாகும். அதெல்லாம் நாங்க மக்களுக்கு குடுப்போம்னு. எல்லாமே அவங்க சொன்னது. நம்மளே சொல்ல தேவையில்ல. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் பதிலே மக்கள்கிட்ட இருந்து வந்தத தான் நாம கன்சால்டேட் பண்ணி தளபதி பேசியிருக்காரு. ஸோ அவ்ளோ தெளிவா இருக்கு. அதுவும் 40 நாள்ல என்ன பண்ணோன்றது எனக்கு தெரிஞ்சு 40 நாள் இவ்ளோ பெரிய லிஸ்ட் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்றாரு. இவங்க என்னன்னா ஒரு 4, 5 இத எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா பிரையாரிட்டியா இருக்கிறது நேஷனல் ஆந்தமா 2 வாட்டி பாடுனது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இப்ப எதிர்க்கட்சியா இருக்க கூட லாய்க்கே இல்லாத மாதிரி ஆயிரும். இல்லாட்டி தேவையில்லன்றுவாங்க. நாங்க மக்களே சொல்லிருவாங்க. நாங்களே கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா நீங்க தான் அடிக்கடி வெளிநடப்பு பண்ணிடுறீங்க. எதுக்காக என்ன பர்ப்பஸ் ஆஃப் அசெம்பிளியோட பர்ப்பஸ் என்னன்னே தெரியல. அங்க எவ்வளவு அழகா நேத்து சிபிஎம்ன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா அவரோட ரிக்வெஸ்ட் அவங்க ஏரியாக்கு கேட்டாரு. சிபிஎம் தான் நினைக்கிறேன். காங்கிரஸ்ல ஒருத்தர்ன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கிறிஸ் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ நீங்க ஹோஸ்ட் எடுத்துட்டீங்களா என்ன? இல்ல நான் எடுக்கல. யாரு நான் எடுக்கல. யாரு ஓகே சாண்டி ஒரு நிமிஷம் இரியா. ஒரு நிமிஷம். யாரு இவங்க லாக் பண்ணிருந்த அந்த அக்கவுண்ட மேல ஏத்துனது? நான் இல்ல. நானும் அக்செப்ட் பண்ணலையே. அது எப்படி வந்துச்சு அப்போ? தெரியலையே.
சரி ஓகே. கணக்கு. தேவையில்லாத ஆணிகளை எல்லாம் வெளியில தள்ளிட்டு நீங்க பேசுங்க. அதான் இப்போ எதிர்க்கட்சியே தேவையில்லைன்ற அளவுக்கு தான் நம்ம மக்கள் ஆன்சர் பண்றாங்க. இவங்க எதுவும் கேட்கறது இல்ல. ஸ்டேட் அசெம்பிளியோட அவங்க அசெம்பிளிக்கு எதுக்கு பர்பஸ்க்காக அனுப்புறாங்கன்னு தெரியல. இந்த சிபிஎம் நான் சொன்ன மாதிரி அவர் அவ்வளோ அழகா அவருடைய மக்கள் பிரச்சனை என்னன்றதை கேட்டாரு. நம்ம அண்ணா உடனே குறிப்பெடுத்துக்கிட்டாரு, எல்லாமே பண்ணாரு. ஏன்னா அவங்க மக்களுக்காக கேட்கறாங்க, பேசுறாங்க அப்படின்னு இருக்கு. இதை விட்டுட்டு வந்து சும்மா அண்ணா அதுலயே தெளிவா நெறைய இடத்துல சொன்னாரு. ஓகே, நாங்க பிஜேபி கூட கட்சி ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு. ஆனா நமக்கு வர வேண்டியத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம். அதையும் தெளிவுபடுத்தினாரு. அதே மாதிரி நம்ம எல்லாம் பேசுறது வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் இருக்கணுமே தவிர, எதிரும் புதிருமா இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் ஸ்டார்ட்டிங்லயே எல்லாமே சொன்னாரு. அதே மாதிரி அவர் அழகா அதாவது அவர பேப்பர பார்த்து வாசிக்கிற வரைக்கும் அவரு ஓகே. நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணி அவர் பேப்பர மடிச்சு வச்சாரோ, அதோட நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்க. அதோட அவர் டோன் எல்லாம் மாத்துனாரு. அவர் கொஞ்சம் கரெக்ட்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க. ஐயா கீழே ஒரு டிப்ஸ்னு ஒண்ணு இருக்குதுயா. என்னமோ ரேகிங் பண்ணுவாருன்னு என்னமோ சொன்னாங்களே, நான் அதுக்காக தான் இப்ப மேல வந்தேன். கிழிப்பாங்க. எங்க ரேகிங் பண்ண சொல்லுங்களா? இல்ல குஜிலி மஸ்து பண்ணி அண்ணா அனுப்பிட்டார். வாய் மட்டும் தான் இருப்பாரு. எதுவும் இல்ல. சட்டமன்றத்துல சீனியர் சொல்லிட்டு வாங்க உங்களை அங்க வச்சு செய்யறோம் அப்படின்னு இன்னைக்கு எதுக்கு வெளில ஓடினாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லணும். நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல அதெல்லாம் விட இன்னைக்கு சோஃபா மாடலுக்கு ரொம்ப சொல்லிட்டாரு. அவர் சொன்னார் பத்தியா, எனக்கு அது என்னன்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் கரெக்ட் தான். ஆயிடுச்சு. இல்ல நம்மளுக்கு புரியல ராகு. எதுக்கு சோஃபா வீட்ல போட்டதுக்கு எதுக்கு இது சோஃபா மாடல் அதுக்கப்புறம் தான் அதுல காசு வச்சு அனுப்புவாங்க. நம்ம அந்த படம் எல்லாம் ஞாபகம் இல்ல. எனக்கெல்லாம் அந்த சீன் அதெல்லாம் மறந்துச்சு இல்ல எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. காசு அனுப்புறதுக்கு சோஃபால வச்சுதான் அனுப்பணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நேர்ல கையில கூட பேங்க்ல போட்டுலாம் எல்லாம் பெரிய விஷயம். அதாவது